இது ஒரு சிறிய, இனிமையான கதை. ஒரு மழலையான் சிறுமியிருந்தாள். அவள் மிகவும் ஆர்வம் கொண்டவள். தினமும் விளையாடிக் கொண்டே புதிய விஷயங்களை அறிய விரும்புவாள். ஒருநாள் அவள் வீட்டிலிருந்த பெரிய கண்ணாடியை பார்த்துக் கொண்டிருந்தாள். அந்த கண்ணாடி திடீரென மினுமினுத்தது. அது ஒரு சாதாரண கண்ணாடி இல்லை, மந்திரக் கண்ணாடி. மெதுவாக அவள் அதற்கு அருகே சென்றாள். அப்படியே கண்ணாடிக்குள் இழுக்கப்பட்டாள். கண்ணாடிக்குள் விழுந்தவள் ஒரு புதிய உலகத்துக்குள் வந்திருந்தாள். அந்த உலகம் அற்புதமாக இருந்தது. வண்ணமயமான பூக்கள், பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள், பறக்கும் பட்டாம்பூச்சிகள் எல்லாமே அவளுக்காக காத்திருந்தன. அங்கே அவளுக்கே ஒத்தொரு நிழல் வடிவம் தோன்றியது. அது அவளைப் போலவே இருந்தாலும் கண்ணாடி உலகத்தில் வாழும் உருவம். அந்த நிழல் அவளை அந்த மந்திர உலகத்தில் சுற்றிக் காட்டியது. இருவரும் இணைந்து காடுகளைக் கடந்து வானவில் பாலத்தில் நடந்தார்கள். நீர்நிலைகளின் மேல் திளைத்து பிரகாசிக்கும் கற்களைத் தொட்டார்கள். அந்த கண்ணாடி உலகம் அவளுக்கு ஒரு கனவு போல இருந்தது. அது அவளுக்கு கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு நிழலும், ஒவ்வொரு பிரதிபலிப்பும் நம்முடைய ஒரு சிறிய பகுதியே. அது நல்லதையும் அழகையும் எப்போதும் நம்முள் கொண்டிருக்கிறது. மீண்டும் அவள் கண்ணாடியின் வழியே தன் வீட்டிற்குத் திரும்பினாள். கண்ணாடி இனி சாதாரண கண்ணாடியாகவே இருந்தது. ஆனால் அந்த சிறுமியின் மனதில் அந்த மந்திர உலகத்தின் நினைவுகள் என்றும் வாழ்ந்து கொண்டே இருந்தன. அதற்குப் பிறகு அவள் கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் சிரித்துக்கொண்டே நினைத்தாள். உள்ளிருக்கும் அழகுதான் உலகத்தை வண்ணமயமாக்குகிறது. இனிய இரவு வணக்கம், குட்டி.